உங்களுக்கு பிசிஓடி இருக்கா? சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணுங்கள். தைராய்டு இருக்கா? சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணுங்கள். இல்லை கன்சீவ் ஆகணுமா? வெயிட் லாஸ் பண்ணணுமா? எதுவாக இருந்தாலும் சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணுங்கள். அப்பப்பப்பப்பா, எவ்வளோ வீடியோஸ் யூடியூப்பில் சீட் சைக்கிளிங் பற்றி. சீட் சைக்கிளிங்கோட உண்மையான முகம் என்னன்னு பார்க்கலாமா? இந்த சைக்கிளில் மொத்தம் 4 சீட்ஸ் இருக்குங்க. பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து 14th டே வரைக்கும் பம்கின் சீடும் ஃப்ளாக் சீடும் சாப்பிடணும். 15th டேலேருந்து 28th டே வரைக்கும் சன்ஃப்ளவர் சீடும் எள்ளும் நம்ம சாப்பிடணும். டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, பீரியடான ஃபஸ்ட்டு டேலேருந்து 14th டே வரைக்கும் இருக்க ஃபாலிகுலர் ஃபேஸில் நம்ம சாப்பிட்ற ஃப்ளாக் சீடும் பம்கின் சீடும் ஈஸ்ட்ரோஜனை இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்த லியூட்டல் ஃபேஸ்னு சொல்லப்படுற 14வது நாள்லேருந்து 28வது நாள் வரைக்கும் இருக்க ஃபேஸ் வந்து ப்ரொஜெஸ்ட்ரோனை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த சீட்ஸ் எல்லாம் ஹார்மோன்ஸை வெளிப்படுத்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இந்த சீட்ஸில் நிறையா மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்குது. ஓவரால் பாடிக்கு ஹெல்தி அண்ட் இது மெட்டபாலிசம்க்கு சப்போர்ட்டாக இருக்குது. மோஸ்ட்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக இருக்கவங்க இதை ஃபாலோ பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க. பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க தான் இந்த சீட் சைக்கிளிங் ட்ரை பண்ணலான்னு நினைப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான் இருக்கும். இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸில் இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும்? ஏன்னா பிசிஓடி, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ஓவரியில் கருமுட்டை வளர்ந்து ஈஸ்ட்ரோஜனையும் ப்ரொஜெஸ்ட்ரோனையும் வெளிப்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போது இந்த சீட் சைக்கிளிங் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது இன்னும் ஹார்மோன் இம்பேலன்ஸை அதிகம் தான் படுத்துமே தவிர குறைக்காது. நம்மளோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை க்யூர் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 சீட்ஸ் மட்டும் பத்தாது. நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டுட்டு வரணும். அதாவது டயட் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நான் இந்த 4 சீட்ஸும் கன்சியூம் பண்ணப்போ எனக்கு என்னோடய பாடி நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு. எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தப்போ ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ அந்த 14 டேஸ் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம செகண்ட் ஃபேஸ் ஆரம்பிப்போம் இல்லையா? அதாவது சன்ஃப்ளவர் சீடும் எள்ளும் நம்ம ஆரம்பிப்போம்ல, அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் பீரியட் ஆகலை அப்படின்னா அதையவே நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒரு 10 டேஸ் 15 டேஸ் கழித்து நான் பீரியட் ஆனால் கூட எப்போ பீரியட் ஆகிறனோ அப்போ ஃபஸ்ட் டேலேருந்து தான் நான் ஃப்ளாக் சீடும் பம்கின் சீடும் அகைன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 6 to 8 months இதை நான் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணேன். அப்போது அந்த டைமில் எனக்கு அடிக்கடி தலைவலியும் வாமிட் வர மாதிரியும் இருக்கும். அப்போ நான் ஒரு ஹோமியோபதி டாக்டரை போய் கேட்கும்போது அவங்க தான் சொன்னாங்க, இந்த சீட்ஸ் வந்து உங்களுக்கு செட் ஆகி இந்த சீட்ஸ் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல சூடு அதிகமாகி பித்தம் வந்து அதிகமாகும். ஆல்ரெடி ஹீட் உடம்பு இருக்கவங்க, இல்லை பஞ்சபூதமும் சமநிலையில் இல்லாமல் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த சீட்ஸ் வந்து செட் ஆகாது. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு டைப்பில் இருக்கும். நம்ம பாடிக்கு எது செட் ஆகுதோ அதை தான் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு அந்த டாக்டர் சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இதுக்கு ஒரு ஹோம் ரெமெடி மாதிரியும் சொன்னார். அதாவது வெந்தயத்தை ஊற வச்சு அதை காலையில் எழுந்திரிச்சு குடிக்க சொன்னார். இதை ஒரு 1 month தான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். அதுலேயே எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போது தலைவலி வாமிட் எதுவுமே இருக்கிறது இல்லை. உண்மையை சொல்லணுன்னா எனக்கு சீட் சைக்கிளிங்கில் பீரியட்ஸ் ரெகுலராக ஆகலை. ஆனால் வெந்தயம் வாட்டர் குடிக்கும்போது எனக்கு பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த சீட்ஸ்லாம் சாப்பிடும்போது பீரியட் ஆகும்போது ரொம்ப ஹெவியான ப்ளீடிங் இருந்தது. ஆனால் இந்த வெந்தயம் வாட்டர் குடிக்கும்போது அந்த ப்ளீடிங்லாம் இல்லை, ரொம்ப நார்மலாக தான் இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நீங்கள் எதுவுமே சாப்பிடாதீங்க. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு மாதிரி. தயவு செய்து சூடு அதிகமாக இருக்கவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எதுனாலும் சாப்பிடுங்க.